Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் எரேமியா 33 அதிகாரம் 3 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள் அல்லது மற்ற முக்கிய நாட்களை கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக. வாழ்க்கையின் பிரச்சனைகள் உங்களை கீழே தள்ளி மூழ்கடிக்க முயற்சிக்கிறதா? வெளியேற முடியாமல் சிக்கி தவிக்கிறீர்களா? சரியான இடத்தில் உங்கள் தீர்வை தேட வேண்டிய நேரம் இது. இன்று அந்த இடத்தை அறிந்து கொண்டு உங்கள் கேள்விகளுக்கு விடையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நீங்கள் தம்மை நோக்கி கூப்பிடும்போது பதில் அளிப்பதாக தேவன் வாக்கு பண்ணுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். தேவனை நோக்கி கூப்பிடுவது என்றால் என்ன? அதுதான் ஜெபம். அதாவது தேவனோடு பேசுவது, அவரது பாதத்தில் நேரத்தை செலவிடுவது. நீங்கள் அவரை அழைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற நேரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த அழகான வாக்குறுதியின்படி நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு பதிலளிப்பார். உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்வார். நீங்கள் சிறிய காரியங்களை கேட்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய மற்றும் அழகான விஷயங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆம், இதுவே தேவனுடைய வாக்குறுதி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற தேவதாசர்கள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்தனர். அவரோடு அனுதினமும் பேசிக் கொண்டிருந்தனர். ஒரு தேவ ஊழியரின் மனைவிக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து போக வேண்டியதிருந்தது. அந்த தேவ ஊழியர் இறக்கப் போகிறார் என்று தெரிந்தவுடன் தேவனை நோக்கி மன்றாடி அழுதாள். அந்த மகளின் அழுகையை கேட்ட ஆண்டவர் ஒரு அதிசயம் செய்து அவள் கணவரின் உயிரை காப்பாற்றினார். பல வருடங்கள் அவரை உயிரோடே காத்தார். அதுபோல நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது உங்கள் வேதனைகள் அனைத்தும் நீங்கி போகும். யோவான் 16:20 உங்கள் துன்பங்கள், துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த உலகிலுள்ள பிரச்சனைகளோடு போராடுகிறீர்களா? முழங்கால் படியிட்டு உங்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பாருங்கள். எங்கிருந்து உங்கள் பிரச்சனைக்கு பதில் வரும்? ஆம், தேவனுடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும். சங்கீதம் 121:1-2 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் வாசிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். தேவனாகிய கர்த்தராகிய நான் உனக்கு பதில் அளித்து
நீ அறியாததும் ஆராய்ந்து முடியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கூறுகிறார். இதுவே உங்களுக்கான தேவனுடைய வாக்குத்தத்தமாகும். நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவரால் எல்லாம் கூடும். ஆகவேதான் இயேசு, என் நாமத்தினாலே எந்த காரியத்தையும் கேளுங்கள், நான் அதை செய்வேன் என்று கூறியுள்ளார். என் நாமத்தினாலே கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும். அவரது நாமத்தில் எல்லா பிசாசுகளும் ஓடும். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்கும்போது உங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால் நிரம்பும். ஆகவே உங்களுக்கு தேவையானவற்றை இன்று அவரிடம் கேளுங்கள். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன், என் தேவைகளை சந்தியும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். பாவமோ ஆவிக்குரிய பலவீனமோ உங்களுக்கு பாரமாக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அவற்றை வரிசையாக எழுதி, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது என்று கூறுங்கள். பிறகு தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி தைரியத்துடன் இயேசுவின் நாமத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அறிக்கையிடுங்கள். இந்த பாவங்களை மறுபடி ஒருபோதும் செய்யாமல் இருப்பதற்கான பலனை இயேசுவின் நாமத்தில் எனக்கு தந்தருளும் என்று கேளுங்கள். தேவன் அதற்கு பதிலளிப்பார். இயேசு பதிலளிப்பார். அவர் உங்களை சுத்திகரிப்பார். உங்கள் வாழ்விலிருந்து அவர் எல்லா சாபத்தையும் அகற்றுவார். இன்றைக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் பொழிந்தருளுவார். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் பதிலளிப்பார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் காண்பிப்பார். இப்போதும் கூட நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். அவர் உங்கள் பிரச்சனைகள் யாவற்றையும் நீக்குவார். அற்புதங்களை காணச் செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, இன்று நீர் கொடுத்துள்ள வாக்குத்தத்தத்தை நம்பி மண்டை வருகிறேன். எல்லா நாமங்களுக்கும் மேலான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நான் கூப்பிடுகிறேன். தயவா எனக்கு பதிலளித்து மகத்துவமும் ஆராய்ந்து முடியாததுமான ஆச்சரியமான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தும். நீர் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் தேவன் என்பதால் உம்மை துதிக்கிறேன். எனது பிரச்சனைகள், துன்பங்கள், கண்ணீர் அனைத்தையும் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். என் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி என் வாழ்வில் மகத்தான அற்புதங்களை செய்வீர் என்று நான் நம்புகிறேன். என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்திகரித்து நீதியாய் நடப்பதற்கான பலனை எனக்கு தந்தருளும். எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டும். எல்லா பாரமும் அகற்றப்பட வேண்டும் என்று கேட்கிறேன். எல்லா சாபமும் முறிக்கப்படட்டும். உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் என் வாழ்வில் புரண்டு வரட்டும். என் உள்ளத்தை சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் உம்முடைய மகத்தான வல்லமையின் மீதான விசுவாசத்தினாலும் நிறைத்திடும். இயேசுவின் நாமத்தில் எல்லா அடிமைத்தன சங்கிலிகளும் மறந்து போகட்டும். எல்லா பயமும் அகன்று போகட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மிடம் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து நான் அறிந்திடாத வழிகளில் எனக்கு பதிலளிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.